ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 20 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க சாரதா வந்து காவேரி கிட்ட மறுபடியும் சத்தியம் கேட்குறாங்க. அந்த மாதிரி நான் வந்து யாரையும் பேச மாட்டேன், பழக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சத்தியம் கேட்குறாங்க. அப்போ பார்த்து கங்கா ஓடி வந்து, என்னம்மா இதுக்குன்னா போய் சத்தியம் வாங்கிட்டு இருக்கிறீங்க? நாளைக்கு வந்து என்ன வேணா நடக்கலாம். ஏன் இந்த மாதிரினோடனே, ஏண்டி காசு இருக்குன்னு சொல்லிட்டு எவன் வேணா என் பொண்ணை இது பண்ணிட்டு போவான், நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்புறமா காவேரி வந்து, "இப்ப என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? நான் இனிமே விஜய பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்" அப்படின்னு சொல்லி காவேரியும் அவங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி குடுத்துர்றாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெண்ணிலாவ வந்து ஒரு இடத்துல நர்ஸ் உட்கார வச்சுட்டு, "இருங்க நான் உங்கள வாக்கிங் கூட்டிட்டு போறேன்னு" சொல்லிட்டு உள்ள போயிர்றாங்க. அப்ப வெண்ணிலா போயி அங்க வந்து ஒரு சோப் பீஸ் இருக்குது. அத எடுத்து கையில வச்சு பார்த்துட்டு, விஜய் விஜய் அப்ப பார்த்து இறங்கி வராரு. "என்ன வெண்ணிலா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "விஜய் விஜய் இது நான் தானே உனக்கு வாங்கி குடுத்தேன். இந்த கிஃப்ட் நான் தானே பண்ணேன். ஆனா நீ எனக்கு வாங்கி தந்ததெல்லாம் எங்கன்னோனே, அத நீ தான் வெண்ணிலா சொல்லணும். உங்க அம்மா, அப்பா எங்க?" அப்படின்னோனே, அவங்களுக்கு அப்படியே தல சுத்திட்டு ஒரு மாரியா வருது. அதுக்குள்ள அப்புறமா நர்ஸ் வந்தோனே விஜய் உள்ள அனுப்பி விட்டுறாரு. இப்ப தாத்தா வந்து, "என்னப்பா அவளுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குதான்னோனே, இப்ப அவளுக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணுவ?" அப்படின்னோனே, விஜய் என்ன சொல்றாருன்னா, "என்னோட ஸ்டாண்ட் எப்பவுமே காவேரி பக்கம் தான் இருக்கிறோம். அவங்களோட மாமா ஒருத்தர வந்து தேடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். அவர பத்தி விசாரிக்கணும். அவர் வந்து இவள பார்க்க ஓகே அப்படின்னா, ஃபினான்ஷியலா அவருக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணிக்குவேன். இல்லாட்டி நான் வேற எதனாச்சும் ரெடி பண்ணுவேன்." அப்படிங்கிற மாரி தாத்தா கிட்ட சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, குமரனுக்கு இன்னைக்கு வந்து ஃபைனல் ஷூட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்றாங்க கங்கா வந்து. ஆனா வீட்ல இவ்ளோ பிரச்சனை இருக்கு. எல்லாம் என்னால. நான் எப்படி போக முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, பாட்டியும் வந்து கிளம்ப சொல்றாங்க. அப்புறமா சாமி கும்பிட்டுட்டு கிளம்பி அங்க போறாரு. இங்க வந்து வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. காவேரி, கங்கா, பாட்டி, சாரதா எல்லாரும் வந்திருக்காங்க. விஜயும் வர்றாரு. இப்ப வந்து அவருக்கு ஒரு டயலாக் குடுத்து, இத வந்து நீங்க ரொமான்டிக்கா சொல்லக்கூடாது. கோவமாவோ, அழுகையாவோ எதனாச்சும் ஒரு இதா சொல்லணும் அப்படின்னோனே, குமரன் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாருன்னு சொல்றாங்க. இப்ப குமரன் வந்து, "நீங்க ஏன் வரும்போதே சோகமா வந்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இன்னைக்கு எனக்கு சோகமான கான்செப்ட்ல தான் நானே கொண்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. "சரி நீங்க என்ன கான்செப்ட் நடிக்க போறீங்களோ, அத ஒரு 2 லைன்ல சுருக்கமா சொல்லிருங்க" அப்படின்னு சொல்லும்போது, குமரன் என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி ஒரு அப்பா இல்லாத ஒரு குடும்பத்துல மூத்த மகனா வந்து பொறுப்பு இல்லாம நடந்தனால, அவன் தங்கச்சியோட வாழ்க்கை வந்து இந்த மாரி அவனால வீணா போயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, இப்ப காவேரி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. விஜய் அப்படியே இதா பார்த்துட்டு இருக்கிறாரு. அதோடயும் என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.